நீங்க எங்களை அடிங்கண்ணா, எங்களுக்கான உரிமை கொடுங்க. 4 பேர் நீ கூட்டு வந்து சண்டை போடுவாங்க, என் பையன் மட்டும் போடுவான். என்ன பிரச்சனை போடுவான்? ஐயா எங்களுக்கு உள்ளது உங்களுக்கு நீங்க அங்க போயிட்டீங்க, உங்களோட முடிஞ்சு போச்சுன்னா அதோட விட்டுறணும். திரும்ப என்னத்துக்கு வந்து நிக்கிறீங்க? பொதுச் செயலாளர் பாத்தீங்க, முடிச்சீங்க, அப்படியே இங்க வரீங்கன்னு ஆபீஸ் போன அண்ணன் போன இடத்துல அதான் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்ல. போனீங்க, முடிஞ்சு போச்சு, ஏன் இப்ப திரும்ப வரீங்கன்னு பாக்க சொன்னாங்க. யார பாக்க சொன்னாங்க? அவங்க பார்க்க சொன்னா நாங்க அங்க பேசிக்கிறோம், நீங்க போங்க. ஏன் அப்புறம் இங்க வரீங்க? என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அண்ணன் பாக்க மிரட்டுறீங்களா? இல்ல நாங்களும் பண்ணுவோம், எங்களுக்கு தெரியும். நான் பண்ணாத விஷயம் எல்லாம் கிடையாது. நான் தெரியாதானே, நீங்க தானே யார வச்சுன்னா நாங்க நான் ஒரு ஆனா முன்னாடி வந்தோம்னா ரொம்ப பெருசா போயிடும். நான் உண்மையா சொல்லிட்டேன், அண்ணன் எடுக்கணும்னு உங்களுக்கு அடிச்சாங்க. ஊரே திரண்டுரும் உங்களை. அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன், அது நான் சொல்லிட்டேன். பண்ண முடியாது. மறுபடியும் திரும்புதுல இந்த ஆடம்பரம் பேசுனா அதான் நான் சொல்றேன், நேரா சொல்றேன். உடுப்புல தம்பி உன்ன என்ன சொல்றேன், நேரா அப்படியே வருவேன். 2000 பேரை அழைச்சிட்டு வருவேன், பிரிச்சு எடுப்பான். ஒருத்தன் சேர்த்தா அடி, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். ஒருத்தன் சேர்த்தா அடி, எல்லா பேரும் சேர்ந்தாக்கா அதுக்கு பேர வேற மாதிரி போயிடும். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறாங்க. நீங்க எங்களுக்கு என்ன ஒரு அரவணைப்பு கொடுத்தாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். நான் எதுவும் பார்க்க மாட்டேன், உண்மையா சொல்றேன். அவங்களுக்கு ஒன்னா நான் கொலை பண்ணிட்டு போக கூட நான் யோசிக்க மாட்டேன். என்ன வேணா பண்ணிட்டு போயிடுவேன், யாரையும் பத்தி யோசிக்க மாட்டேன். தம்பி அரசியல் இருக்கிறோம்னு நினைச்சுக்காத, இல்லனாலும் வேற மாதிரி பண்ணுவேன். இன்னைக்கே தூக்கி போட்டு இதுகளை எல்லா பேரும் நான் சொல்றேன், இன்னைக்கே தூக்கி போட்டு எது வேணாலும் பண்ணேன். எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பே வேணாம், தலையே வெட்டுவேன், மூளையை எடுத்து வந்து ரோட்ல போட்டு அடிப்பேன். பொறுப்புக்காக நான் பொறுப்பு எதுவுமே நாங்க அவசியமே கிடையாது. எனக்கு பொறுப்புலாம் கிடையாது, ஒரு கிடையாது. அழைச்சிட்டு உன் கூட்டாளிட்ட சொல்லி உன் காலை வெட்ட போறான்னு சொல்லி நேரா சொல்லு. உன் காலை அழைச்சுங்கிறான், காலை வெட்ட போறான்னு சொல்லு. அவர் இங்க கட்டி வச்சு அடிப்பேன்னு சொல்லுங்க. உண்மையா கூட இருக்கும், போட்ல கல்ல கட்டியா இருக்கும். எவனும் இங்க வந்து ஆட்டம் எல்லாம் முடியாது, செய்யணும்ல. நான் உண்மையா இருக்கேன், உண்மையா இருந்து பாத்துருமா இல்ல எங்கடா பாப்பா, எங்க வச்சலாம் உண்மையா என்ன சண்டை போடுமா? இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கண்ணே, எல்லாரையும் தளபதிக்கு உழைக்கதான் நாங்க வந்தோம். சண்டை போடுவான், உண்மையா இருந்து சண்டை போட்டுப்பான். உங்கள்ட்ட நீங்க எங்களை அடிங்கண்ணா, எவ்வளவுனா அடி. உண்மையா இருந்து சண்டை போட்டா முட்டை ஒரு நிமிஷம் ஆனா சண்டை போட்டோம் சத்திரங்கள் போட்டு ஒரு சண்டைக்கு வர சண்டை தானே கூப்பிடுறாங்க. நியாயத்தை கேக்குறேன், நியாயத்தை தான் கேக்குறேன். சண்டை போடுவேன்டா முட்டை. இப்ப பொதுச்செயலாளர் பேசிட்டு உன்னை கொள்றேன்டா. நீங்க அடிங்கண்ணா, உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப சிரமமா இருக்குண்ணா. பாத்தீங்களா நம்மளுக்கு டிவி கேட்கறாங்க, நிர்வாகிகள் பேசுறாங்க, மாவட்ட செயலாளர் இங்க இருக்காரு. அதாவது 2 தரப்புமே டிவி கேட்கறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க தலைய வெட்டி மூளைய நடு ரோட்ல வந்து போடுவேன், எதுக்கு நான் தயங்க மாட்டேன், கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிக்கிறாங்க. அன்பார்லிமெண்ட் வேர்டுல அசிங்கமா பேசுறாங்க, பீப் கூலி போட்டு வருது. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த நடிகன் வந்து புகழ் போதையில மக்களை பத்தி சிந்திக்காம முதல்வர் அவருடைய ஒரே கனவு முதல்வர் கனவு, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்லி தன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன் கொடுக்கிறவரு எப்படி மக்களை பாதுகாக்க முடியும் அப்படின்றது என்னோட கேள்வி. 2வது, இந்த ரசிக மனப்பான்மையில இருக்கிறவங்க ரசிக போதையில தலைமை அந்த கார்ல நீச்சல் அடிச்சுட்டு வந்ததெல்லாம் பார்த்தோம். போய் நேத்தும் புதுச்சேரி போகும்போது அந்த பசங்க கண்ணு மண்ணு தெரியாம வண்டி ஓட்டிட்டு போய் கீழே விழுந்தாங்க. ஒரு பக்கம் இந்த ரசிக போதையால மக்களுக்கு உயிரிழப்புகள் ஆகிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வன்முறை போதை. இந்த வன்முறையில இருக்கிறவங்க எல்லாருமே டிவிகேவில் தான் இருக்காங்க. ஏற்கனவே அந்த வேட்பாளர்கள் லிஸ்ட்லயே எல்லாம் அக்யூஸ்டுங்க குற்றவாளிகள் இருக்கிற லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம். இப்படி இந்த டிவிகே என்ற ஒரு கட்சியே மக்களுக்கு பேராபத்தாக இருக்கிறது. நம்ம எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ரசிக அணில் குஞ்சுகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அரசாங்கம் வந்து மது பாட்டில்களில் மது நாட்டிற்கும் வீட்டுக்கும் கேடு, உயிரை குடிக்கும், அதனால மதுவை குடிக்காதீங்கன்னு சொல்லி போடுவாங்க. ஆனாலும் அது விஷம் என்று தெரிஞ்சே எல்லாரும் மதுவை குடிக்கிறாங்க. அதே போலதான் இந்த சிகரெட்ல புகை உயிரை எடுக்கும், கேன்சர் உண்டாக்கும், இதை குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுபோலதான் இந்த டிவிகே என்ற கட்சியும் ஒரு ஆபத்தான கட்சி, உயிரை குடிக்கும். அந்த டிவிகே என்ற ஒரு கட்சியே கலைக்கப்பட வேண்டிய கட்சி. ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், ரசிக போதையில் இருக்கிறவங்களுக்கு
இந்த மது சிகரெட்டை போல தான் அதுவும் ஆபத்தானது. அதிலிருந்து இந்த ரசிகை போதையிலிருந்து நம்ம பிள்ளைகளை வெளியே கொண்டுட்டு வரணும். நான் மீண்டும் மீண்டும் அதையே தான் சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கிறேன். நம்ம பிள்ளைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னாக்க இந்த ரசிகை போதையிலிருந்து வெளியே வரணும். அது உயிரை குடிக்கும்.